வணக்கம் மோகன் ப்ரோ. வணக்கம். வணக்கம் வணக்கம். நம்ம இதுக்கு இப்போ கூடியிருக்கோம், யாரை அடிக்கிறதுக்கு கூடியிருக்கோம்? போன நம்ம கொலாபரேஷன்லயே சொல்லிட்டோம். உங்களதான் ப்ரோ, உங்களதான். எங்களா? ஏங்க, இதுக்கு இதுக்கு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருல்ல, அவரும் எஸ்கே ஃபேன் தான். அவரை கூப்பிட்டுறலாம், ஆனா கூப்பிட்டா அதான் வெட்டு குத்தாயிரும். அந்த கிளப் ஹவுஸ்ல கடைசியில அடிச்சு போனது தெரியுமா? ஏன்னா ஏரியா பேர் சொல்லல, வந்து வெட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் போயிடும். அதனால நமக்குள்ள பேசிக்கலான்றதான் எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோட் இருக்கும். ஆனா அது குட்டி அண்ணாவோட ஃபேன், அவருக்கு வந்து பெரிய அண்ணா ஃபேன், அந்த மாதிரி ஃபேனுக்கெல்லாம் ஃபேன். சரி சரி மோகன் ப்ரோ, நீங்களே சொல்லுங்க எந்த படத்தை பத்தி பேச போறோம். அதாவது நம்மளோட அந்த மூவிஸ் ரீ ரிலீஸ் மூவிஸ் பாட்காஸ்ட் எபிசோட கேட்டவங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்ததான் நாங்க என்ன கண்டென்ட் பண்ண போறோம் அப்படின்றத அங்கேயே நாங்க டீஸ் பண்ணிப்போம். அயலான் ரோஸ்ட்டை தான் வந்துட்டு இந்த எபிசோட்ல போட்டு அடிக்க போறோம். நான் படத்தோட கதையை சொல்லுவேன். நம்ம ஜாராக்கி வந்துட்டு இந்த படத்தோட கதையை இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அவரு இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஸோ அப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நம்ம கேக்கே வந்துட்டு முட்டு கொடுக்க போறாரு. ஒரு எஸ்கே அண்ணாவின் கண்ணியாக முட்டை எப்படி கொடுக்க போறாரு அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. இல்ல, இது நான் சொல்லிடுறேன். அதாவது படம் பார்த்து ரிவ்யூ சொல்றது போக கதை சொல்லி ரிவ்யூ சொல்ற மாதிரிதான் இந்த எபிசோட் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஓஹோ, அப்படி ஒரு 2 சின்ன கேள்வி இருக்கு. நம்ம இந்த ரீ ரிலீஸ பத்தி நம்ம பேசணும் பாத்தீங்களா? ஆமா. அதுல வந்துட்டு 2 ஆடியன்ஸ் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. இது ஜாராக்கி கிட்ட கேட்க முடிஞ்சா கேளுங்க அப்படின்ட்டு. கண்டிப்பா சொல்லுங்க. ஆக்சுவலா வந்துட்டு நம்ம இந்த டைரக்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்றதா சொன்னாங்கல்ல. டைரக்டர் வந்துட்டு ஒரு படத்தை ப்ரமோஷன் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு சொன்னோம்ல, இது ஏன் உழைப்பு, இந்த படத்தை பாருங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் பாத்தீங்களா? ஆமா. அதை வந்துட்டு ஒரு டைரக்டர் எப்படிதான் ப்ரமோட் பண்ணணும், ப்ரமோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டீங்க, எப்படி ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு ஆடியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஜென்ரலா வந்து இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹாலிவுட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு டீம் இருக்கும் ப்ரோ. ஜென்ரலாவே அதுக்கு டெடிகேட் டீம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நம்மளால என்ன பண்ணிடுறாங்க, நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இறங்கிடுறானுங்க. டைரக்டர் கிட்டே போயிட்டு ஒரு டைரக்டர் கட் கேக்குறாங்க. புரியுதுங்களா? அது கேட்கற தப்பு கிடையாது. பட் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியா டீம் வச்சிருக்காங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா. ஸோ அவங்க கிட்ட கேட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு பக்காவா ரிஃபைண்டா எந்தெந்த சீன்ஸ் எல்லாம் வேணும். சில இப்ப நீங்க ஃபிளாஷ் படம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து அந்த அந்த ஹீரோ இருக்கார்ல, அவர் மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் இருந்தது. ஓகேங்களா? அவர் வந்து நீங்க படத்தை நடிக்க வச்சீங்கன்னா படம் பார்க்க மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் போயிட்டாங்க ஃபேன்ஸ். இத்தனைக்கு டிசி ஃபேன்ஸு, நாங்க படம் பார்க்க மாட்டோம், அவனை நீங்க வந்து நடிக்க வச்சீங்க அப்படின்னா நீங்க ரீஷூட்டிங் பண்ணி வேற யாருன்னா போட்டு எடுங்க, கேஷ் போட்டு எடுங்க அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு பிரச்சனை எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அப்ப அவங்க எப்படி ப்ரமோஷன் பண்ணிருப்பாங்கன்னு யோசிங்க. அந்த படம் வந்து சுமாரா இருந்தாலுமே அந்த படம் ஃபிளாப் தான். புரியுதுங்களா? அவங்க எவ்வளவுதான் வந்து அவங்க வந்து ப்ரமோஷன்ஸ் பண்ணாலுமே அந்த படம் ஃபிளாப் தான் ஆச்சுங்க. ஏன்னா அதுதான் பிரச்சனை அங்க. ஓகேங்களா? அது வந்து சில செட் ஆஃப் டீம்ஸ் இருக்கும் ப்ரோ. அந்த டீம்ஸ் வந்து அவங்க பக்காவா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருந்தா ஓகே. அதே மாதிரி வந்து நீங்க ப்ரமோஷன்ஸ்ன்ற போது போயிட்டு இந்த ஷங்கர் மூவிஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, போயிட்டு துபாயில போயிட்டு ரிலீஸ் பண்றது, அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அவசியம் இல்லை. ஜென்ரலா வந்து ஒரு சின்ன ஒரு கெட்டுக்கதை மாதிரி வச்சு நீங்க வந்து இந்த விஜய் அண்ணா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பேசணும்னு அவசியம் இல்லை. ஒரு இது மாதிரி ஆடியோ லான்ச் எல்லாம் வச்சு யாரா கூடமா பண்ணி அப்படிலாம் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்க இதுக்கு மாதிரி நல்ல படம் பண்ணியிருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா ஃபேன்ஸும் வருவாங்க. ஓகேங்களா? இப்ப ஆவேசம் எப்படி ஹிட் ஆச்சுன்னா, ஏன்னா ஜித்து மாதவன் ஏற்கனவே எடுத்திருக்க ரொமான்சம் நல்ல மூவி. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா ஆப்வியஸ்லி ஹிட் ஆச்சு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபாசில். புரியுதுங்களா? அவங்க என்ன பண்ணாங்க, சின்ன ஒரு ட்வீக் தான் பண்ணாங்க, ரீஇன்ட்ரோடியூசிங் பஃபான் போட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு கதை. புரியுதுங்களா? அது எப்படி இங்க ஸ்கோர் ஆச்சு பாத்தீங்கன்னா நீங்க எல்லா தேட்டரும் ஹிட் ஆச்சு. எல்லாருமே அந்த படம் பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அதுதான் மேட்டர் ப்ரோ. அந்த டீமுக்கு தான் தெரியணும் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவனுங்க சும்மா வந்து நம்ம ஆளுங்க என்ன அப்படின்னா, இப்ப நீங்க அவன் சங்கரோட அசிஸ்டன்ட் பேர் என்னது, அவனை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே அவனுக்கு தெரியும் நினைப்பான் அவன். ஒருத்தருக்கும் அப்புறம் எதுக்கு ஹாலிவுட்ல வந்து ரைட்டர்னு ஒரு தனியா வச்சிருக்காங்க, டேரக்டர்னு ஒருத்தர் வச்சிருக்காங்க, அது மாதிரி எதுக்கு தனித்தனியா வச்சிருக்காங்க? எல்லாமே ஒரு ஆளுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அது வரைக்கும் தனித்தனி டீம் இருக்கு, அவங்க கிட்ட கொடுத்துட்டா ஓகே. பட் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, எல்லாமே நம்மளுக்கு தெரியும் அப்படின்றதுனாலதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் ப்ரோ.
ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு புரிக்குது, பட் ஆடியன்ஸ்க்கும் புரியணும். ஏன்னா போன எபிசோட்ல கேட்டவங்க அதை தான் சொன்னாங்க. இல்ல நான் ஸோ மேபி தப்பா சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச விதத்துல நான் சொன்னேன். எனக்கு இப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். இது கரெக்ட் தான். பட் நீங்க சொன்ன விஷயத்திலே வந்துட்டு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. நான் இந்த ரைட்டருக்கு தனியா அந்த மாதிரி நம்ம வைக்கிறோம்ல, ஆமா ப்ரோ. இது ஒரு பக்கம் விஷன் என்னதான் வந்துட்டு ஸ்பிளிட் அப் ஆகி இவனோட விஷன் நம்ம எல்லாரோட விஷன் மிக்ஸ்அப் ஆனாலும் அந்த கோலாபரேஷன் கரெக்டா ஃபிக்ஸ் ஆகுமா அப்படின்றது நமக்கு டவுட். ஏன்னா ரைட்டர் வந்து யோசிச்சு எழுத. நான் ஏன் சொல்றேன் செட் ஆகும், ஏன் சொல்றேன்னா டேரக்டர் வந்து ஒரு கதை எடுத்து வரான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரைட்டருக்கு தான் அந்த கதையை எப்படி ஃப்ரேம் பண்ணும் அப்படின்றது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அவன் ரைட்டர், அவனோட வேலையே அதுதான். புரியுதுங்களா? இப்போ நீ எடிட்டர் கிட்ட போயிட்டு நீங்க கதை எழுத சொன்னீங்கன்னா அவனால எழுத முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அவனுக்கு எடிட் தான் பண்ண தெரியும். அது எவ்வளவு அழகா காட்ட முடியும், எவ்வளவு சஸ்பென்ஸா காட்ட முடியும், ஒரு இடத்த வந்து எப்படி சூப்பரா காட்ட முடியும் அப்படின்றது அவனுக்கு தெரியும். அந்த மாதிரிதான் இவங்க நீங்க நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா ரைட்டருக்கு ஒரு மதிப்பே கொடுக்க மாட்டாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. ரைட்டர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆளு. நீங்க படம் எடுக்கும்போது ஒரு ரைட்டர்ன்றதும் ரொம்ப முக்கியமான ஆளு. அவன்கிட்ட தான் எல்லாமே இருக்கு. அவன் கதை எப்படி எழுதுறானோ அதுக்கேற்ற மாதிரி தான் வெளில உங்களுக்கு படம் வந்து வெளில வரும். புரியுதுங்களா? அதுதான் விஷயம். அது நம்ம ஆளுங்க மதிக்கிறது இல்ல. அதுதான் பிரச்சனை. நீங்க அந்த ரைட்டர் ஸ்ட்ரைக் எல்லாம் பாத்துருப்பீங்களே, நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி நடந்தது யூஎஸ் நடந்துச்சு. அதனால தான் டெட்பூலோட இது வேற இதுவாயிடுச்சு. நிறைய படம் போஸ்ட்போன் ஆனது காரணமே அதுதான், ரைட்டர் ஸ்ட்ரைக் தான் நடந்தது. அப்புறம் அது கூடவே தானே இந்த ஆக்டர் ஸ்ட்ரைக்கும் நடந்துச்சு. எல்லாம் நடக்கும் ப்ரோ. அங்க என்ன இவனுங்க, அதுதான் ப்ரோ, நம்ம அங்க மோனோபோலி எல்லாம் பண்ண முடியாது ப்ரோ. இங்க என்னன்னா பிரச்சனை, சான்ஸ் கொடுக்க மாட்டானுங்க. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அங்க அப்படி கிடையாது. நீங்க டேலண்ட் இருந்தது அப்படின்னா கன்ஃபார்ம் எடுத்துப்பாங்க. நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்ல, டேரக்டர் போயிட்டு அங்க அப்ரோச் பண்ண முடியாது ப்ரொடியூசர் கிட்ட. ப்ரொடியூசர் தான் வந்து டேரக்டர் கிட்ட அப்ரோச் பண்ணுவான். நல்ல படம் எடுத்துருந்தானாதான் உன்னை வந்து கண்டுப்பானே அவன், இல்லைன்னா உனக்கு மதிக்கவே மாட்டான். எவ்வளோ நீ பெரிய ஆளா இருந்தாலும் உனக்கு கண்டுக்க மாட்டானுங்க. அதுதான் அங்க மேட்ரு. நல்ல படம் கொடுத்தா மட்டுமே நீ அங்க இருப்ப மார்க்கெட்ல, இல்லைன்னா காலி. இந்த மாதிரிதான். பட் ஆனா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் பார்க்க முடியாது. நான் சொல்ற விதத்துல கொஞ்சம் பார்க்கலாம் நீங்க டிஃபரன்ஸ். ஸோ இப்போ செகண்ட் டவுட் என்னன்னா வந்துட்டு, இந்த ரீரிலீஸ் கலாச்சாரம் வந்துட்டு ஃபேமஸ் ஆச்சுல்ல, அதுக்கு காரணம் புது படங்கள் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இங்க ரீரிலீஸ் கலாச்சாரம், இதுக்கு இந்த கேள்விக்கு ஆக்சுவலா நானே ஒரு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க என்னால சொல்ல முடியல, நான் இங்கேயே சொல்லிக்கிறேன். இந்த ரீரிலீஸ் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நிறைய படங்கள், மொக்கையான படங்கள் வந்து நான் ஒத்துக்கிறேன். இங்க எத்தனை பேர் ஜே பேபி படத்தை எத்தனை பேர் பாத்திருக்கீங்கன்னு சரியா தெரியல. ஒன் ஆஃப் த செம படம் அது. உண்மையா சொல்லணும்னா ஜே பேபி ஊர்வசி நடிச்சது. நம்ம அட்டகத்தி தினேஷும் அப்புறம் இவரு மாறன் இருக்காருல்ல, இன்னும் என்ன பைத்தியம் நடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தன் காணி, அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிச்ச படம். ஓகேங்களா? இத்தனைக்கும் அது ட்ரூ பேஸ்ட் ஸ்டோரி. அது பாக்கிறதுக்கு எவ்வளவு செம்மையா, இப்பதான் ரீசெண்டா ஓடிடில பார்த்தேன் நானு. ஓகேங்களா? சோ அது இப்போதான் ரீசெண்டா ரிலீஸ் ஆகி அது ஓடிடில வந்த உடனே நான் பாத்துட்டேன். எனக்கே என்ன எப்படி சொல்றது, நம்ம கண்ணாடி பார்த்து நாமளே காரி துப்புன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த அளவுக்கு ஒரு கில்ட். ஏன்னா நல்ல படத்தை நம்ம இப்படி மிஸ் பண்ணுவோமே அப்படின்ட்டு. சோ இன்னும் எவனாச்சும் வந்துட்டு தமிழ்ல இந்த வருஷம் நல்ல படம் ரிலீஸ் ஆகல ப்ரோ, அப்படி கொண்டாட முடியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எவனாச்சும் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த இறுதி சுற்று படத்துல மாதவன் வந்துட்டு வாயிலே விரலை பம்பு அவன் விரல அந்த மாதிரி அவன் வாயில வச்சுட்டு இந்த ஜேபிபி பாரு அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுருணும். ஆமா ப்ரோ, இப்படிதான் ப்ரோ. ஆடியன்ஸ் வந்து எனக்கு எப்படி இருக்காங்க புரியல ப்ரோ. ஒரு சைடு வந்து ஒரு ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்கன்னா வந்து எனக்கு இந்த மாதிரிதான் படம் வேணும், அஜித்தனா படம் இருக்குல்ல, விஜய் என்ன படம் இருக்குல்ல, அந்த மாதிரிதான் படம் வேணும்னு எதிர்பார்க்கறேன். ஒரு சைடு ஆடியன்ஸ் என்னன்னா வந்து எனக்கு வந்து இப்ப வேரியபிள், ஐ மீன் எப்படி சொல்றது, ஒரு வைடான ஒரு ஸ்பெக்ட்ரம்ல இருக்க மூவிஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பிரெஞ்சு, ஈரானியன் மூவிஸ், அந்த மாதிரி நிறைய படம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆடியன்ஸ் இப்படி இருக்காங்க, ஒரு ஆடியன்ஸ் இப்படி இருக்காங்கன்ற போது மிக்சடா வருது. அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. சில நல்ல படம் எல்லாம் வந்து விட்டுறாங்க. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா இவங்க ரெண்டு பக்கமும் இருக்காங்க, 50-50 இருக்கு. நம்ம டைரக்டா சொல்லவும் முடியல. அதுதான் பிரச்சனை. புரியுதுங்களா? சோ இப்போ இந்த விஷயத்திலயும் நான் வந்துட்டு இன்னொரு ஆட் அப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய நண்பர்கள் வந்துட்டு டெலகிராம்லயே பார்த்துட்டு பைரேட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ நான் என்ன சொல்றேன்னா, அவனுங்களை ஒரு சில பேர்ல வந்துட்டு காசு இல்லாம பாத்துட்டு இருப்பானுங்க. காசு இல்லாம கண்டென்ட் கிரியேஷன் ஆகணும், அவங்கள நான் அடிக்கல. இந்த ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கேட்டுட்டு இருக்கேன்னா நல்லா கிளியரா புரிஞ்சுக்க. என்னன்னா, உன்கிட்ட காசு இருக்குப்பா,
நீ வந்துட்டு கேம்ல மைக்ரோ டிரான்சாக்ஷன் பண்ணுவியா இல்ல படம் நீ அதிகமா பார்ப்பேன்னு சொல்லிட்டு படத்துல ஓடிடிக்கு செலவு பண்ணுவியா? நான் ஒரு உண்மையா காசை பத்தி தெரிஞ்சவன் வந்துட்டு ஓடிடில செலவு பண்ணுவான். உன்னைய மாதிரி ஆமா மலுமட்டித்தனமா மைக்ரோ டிரான்சாக்ஷன் பண்ண மாட்டான் கேமுக்குள்ள. சரியா? நீ ஃப்ரீ ஃபயர்லயோ பப்ஜிலயோ காசு செலவு பண்றதுக்கு பதிலா அந்த ஓடிடில போட்டனா உனக்கு வந்து அட்லீஸ்ட் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஒரு 1000 படம் நீ இல்ல பார்க்கலாம். எதனால இதை சொல்றீங்க, என்ன ஆச்சு, என்ன நடந்தது, அது நீங்க ஃபுல்லாவே சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல இது நான் வந்து நான் கூட நண்பர் ரிப்ளை பண்றதுக்கு. ஏன்னா நண்பர் ஒருத்தர் வந்துட்டு என்கிட்ட நான் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைமு, ஹாட் ஸ்டார் ஓகே. மூணுத்தையும் நான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ. ஆ சரிங்களா? இந்த ஆ நண்பர் வந்து என்ன பண்ணிருக்காரு, இந்த மாதிரி என்னப்பா நீ எதுக்கு மூணுத்தையும் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்க? அதான் டெலகிராம் இருக்குல்ல, அதுல நீ பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்றானுங்க. ஓகே. அவர் என்னெல்லாம் வச்சிருக்காரு? அவர் என்னெல்லாம் அவருக்கு வச்சிருக்காரு அந்த மாதிரி? டெலகிராம் மட்டும் தான் இருக்கு. டெலகிராம் மட்டும் தான் இருக்கு தலைவர்கிட்ட. ஓகே. அவர் என்னென்ன வேற என்ன மெத்தட்ஸ்ல எதனா கேம்பிளிங் மாதிரி எதனா பண்றாரா, இல்ல கேமிங்ல எதனா காசு கொடுத்து விளாடுறாரா, அந்த மாதிரி கேக்குறேன். அதான் ஃப்ரீ ஃபயர்னு ஒரு கேம் வச்சிருக்காரு ப்ரோ. அந்த கேம்ல ஓகே. மைக்ரோ டிரான்சாக்ஷன் செம்மையா பண்ணுவாரு. சரிங்களா? ஆ ஓகே. நான் என்ன இதை சிம்பிளா பார்த்து சொல்றேன்னா ஐடி உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, ஓகேங்களா, அதை நீங்க பண்றீங்க. அவருக்கு அது பிடிச்சிருக்கு, அதை பண்ணட்டும். ஆனா அவர் வந்து இதுல கமெண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு தெரியும், அதனால நீங்க பண்றீங்க. ஆனா அவர் வந்து இதுல கமெண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்களும் போய் கமெண்ட் பண்ண முடியாது. அந்த கேம் வந்து அவருக்கு மேபி பிடிச்சிருக்கலாம், ஓகேங்களா. என்ன கேட்டீங்கன்னா இதை நாங்க அஃபென்சிவா எடுத்துக்காதீங்க. நான் சிம்பிளா சொல்றேன், அவருக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். அவருக்கு அந்த கேம் பிடிச்சிருக்கு, ஓகேங்களா. கேமை பத்தி அவர் விளையாட்டு ஒரு பாட்டு ஜாலியா போட்டோம், பிரச்சனையே கிடையாது. ஆனா உனக்கு தெரியாத ஃபீல்டுக்குள்ள வந்து தலையை வந்து உள்ள சொருக கூடாது. அது இல்ல அது இல்ல தவறான ஓ விஷயம். ஃபீல்டுங்கிறத விட நானும் 2 வருஷம் முன்னாடி கேமரா வேலை விளையாடி இருக்கேன். ஒரு கேம் எப்படி விளையாடணும், ஒரு ஒரு உறுப்பியான கேம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பாத்திருக்கேன். இந்த மைக்ரோ டிரான்சாக்ஷன்ல என்ன கேட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்கேம் என்ன கேட்டா. என்னோட ஓகே டாபிக் இங்க ஓகே. டிவி போறீங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. இப்போ அந்த இல்ல கேமே இல்ல பேன் பேசுங்க. இப்போ அந்த ஆ கேமே பேன் ஆயிடுச்சுன்னா உங்களால நீங்க ஆ. போட்ட காசு உங்களுக்கு திருப்பி எடுக்க முடியாது. ஆமா, இன்வெஸ்ட்மெண்ட் ஒழுங்கா உங்களுக்கு பண்ணணும் ப்ரோ. ஏடா கூடமா போய் எங்கேயோ தூக்கி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போடக்கூடாது. கஷ்டப்பட்டு நான் இப்போ சம்பாதிக்கிறீங்கல்ல. இப்போ நான் வந்துட்டு இந்த இதுல செலவு பண்றேன்னா எனக்கு வந்துட்டு அந்த ஓடிடிக்கு நான் செலவு பண்றேன்னா எனக்கு அது மாதிரி தகுந்த மாதிரி கண்டென்ட்டும் கிடைக்குது. நான் ஏதாச்சும் தேவையாச்சு நான் பார்ப்பேன். அது அந்த நண்பருக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா சிம்பிள். ம், நீ மைக்ரோ டிரான்சாக்ஷன் பண்ணி அது இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கு. சரியா? ம், ம். இந்த கேம் இன்னைக்கு இருக்கலாம், இல்ல நாளைக்கு கூட இல்லாம கூட போயிடலாம். ஆமா சரியா? ஆமா. பப்ஜி காணாம போன மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. ம், ஆனா ஆமா. நான் பாக்குற ஓடிடி அப்படி கிடையாது. சரியா? ம், எனக்கு ம். படம் வேணும்னா நான் இதுல பார்ப்பேன். இதுல என்ன பிரச்சனைனா நான் வந்து 4, 5 ஓடிடிக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளவுதான் இதுல இருக்கிற பிரச்சனை. ப்ரோ, மத்தபடி இது இதுல என்னன்னா, நீங்க ம், படம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய படம் வந்து ஒருத்தரோட கேரக்டரே மாத்தும் ப்ரோ. ஆ, என்னெல்லாம் கேட்டீங்கன்னா அனிமையை பார்த்து தான் என் கேரக்டரே மாறிச்சு. அதுதான் உண்மை. ம், அது நிறைய பேருக்கு புரியாது. என்னடா சும்மா கதை கொடுக்காதடா அப்படின்னு. ஆனா ஆ, அதுதான் உண்மை. நிறைய பேருக்கு வந்து நான் அனிமே ஃபேன்னால எனக்கு தெரியும் ஜென்ரலாவே. நிறைய அனிமே வந்து நிறைய பேர் வாழ்க்கையை மாத்திருக்கு. அது எப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. பட் ஆனால் ரியலிஸ்டிக்கா நீங்க பார்க்கும்போது உங்க லைஃப் அதை சேஞ்ச் பண்ணும். ஆனா கேம் அப்படி சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ. ஏன்னா நான் ஒன்றும் பெரிய கேமர்லாம் கிடையாது, அதனால எனக்கு பத்தி தெரியாது. பட் ஆனா சிலது வந்து உங்க லைஃப்க்கு வந்து சில மெசேஜஸ் எல்லாம் கொடுக்கும், ஓகேங்களா. ஓகே. நீங்க அந்த மாதிரி சில ம், படம்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்க லைஃப் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா. ம், அதனால நான் சொல்றேன். ஏன்னா இப்ப இவரு இவ்வளவு சொல்றாரு அப்படின்ற போது இவருக்கு இதை பத்தி இவர் இது இந்த இந்த ஃபீல்டுக்குள்ள உள்ள வந்து இது எப்படி இருக்கு, படம்னா என்ன, ஒரு 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 படம் எடுக்கிறதுக்கு என்னென்ன எஃபர்ட்லாம் போடுறாங்க, யார் யார் பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்றாங்க எல்லாமே தெரிஞ்சுட்டு இவர் பண்ணா பரவாயில்ல. ஒண்ணுமே தெரியாம வந்துட்டு லிட்டரலி வந்து சும்மா அப்படி ஜஸ்ட் இன் ஃப்ளோ வந்து அப்படி சொல்லிட்டு போறேன் அப்படின்றதெல்லாம் அது நல்லா இல்லை. ஒரு சினிமா தெரிஞ்சவன் இப்படி சொல்றான் அப்படின்ற போது ஓகே ஃபைன், தட் இஸ் ஃபைன். ஒண்ணுமே தெரியாதவன் வந்து வெளில இருந்து ஒருத்தன் வந்து சும்மா வந்து சொல்லணும்னு வந்து பேசிட்டு போறான் அப்படின்ற போது அவன்கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஒன்றும் ம். தெரியாது. நீங்க அவங்ககிட்ட பேசுறது வேஸ்ட் தான், வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் சொல்லுவேன் சிம்பிளா. இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றதை விட்டுருங்க. நல்லா இல்லையா, சரி ஓகேப்பா, விட்டுருங்க, அவ்வளவுதான். இருக்கிற ஒரு சின்ன வன்மம் ஹெல்த்தியான தான் ஒரு இது. கட் இல்ல கட். சொல்றேன். நான் ஆ, நீங்க அவன்கிட்ட சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவன் திருப்பி ம், திருப்பி இதுதான் பண்ணிட்டு இருப்பாப்ல, ஓகே சரிங்களா. ஓகே. ம், அந்த 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 நண்பர் நான் அடிக்கல, நான் சிம்பிளா சொல்லிடுறேன். அவர் திருப்பி திருப்பி இதுதான் பண்ணிட்டு இருக்க போறாரு, ஓகேங்களா. உங்களை ஆ, வெறுப்பது தான் டான் பண்ண தான் பாப்பாரு அவரு. அது எந்த யூஸும் கிடையாது, ஓகேங்களா. நீங்க ம், சில்லா விட்டுருங்க. அவருக்கு அதை பத்தி தெரியலனா சரி, அப்படியா, சரி அவ்வளவுதான். விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு காண்டாவது. ஏன்னா நம்மளுக்கு அதை பத்தி தெரியும். ம், தெரியுன்ற போது நம்ம கிட்ட அந்த மாதிரி சொல்லும் போது நம்மளுக்கு காண்டாகும், புரியுதுங்களா. ஓகே. ஆ, உங்களுக்கு இவ்வளவு தெரியுமாப்பா, சரிப்பா ஓகேப்பா விட்டுருங்களேன், அவ்வளவுதான். அவன் 2 வார்த்தை பேசிட்டு போயினே இருந்துருவான், யோகி சிம்பிள். பாபு இருக்குல்ல,
ஆமா ப்ரோ, நான் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி. இல்ல ப்ரோ, ஏன்னா அவங்களுக்கு கண்டென்ட் தெரியலன்னு வச்சுக்கோங்க, அவங்க கிட்ட நீங்க போய் நீங்க என்ன ஆர்குமெண்ட் பண்ணாலும் அது உங்க டைம் தான் வேஸ்ட். அவருக்கு அந்த விஷயத்தை பத்தி தெரியவே இல்லை அப்படின்ற போது நீ அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க? யூஸே கிடையாது. அவர்கிட்ட நீ ஆர்கியூ பண்ணி நீங்க அது அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு கம்முன்னு போயிடலாம், அவ்வளவுதான். அடிக்க ஆரம்பிப்போமா? இவ்வளவு நேரம் நம்ம ரிவ்யூ செக்ஷன்ல முடிஞ்சிச்சு. கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. கேக்க என்ன முட்டு ரெடியா? ஸ்டார்டிங் மட்டும் தான் வராரு. படம் யார் பார்த்தாங்களோ அவர் பக்கம் வராரு. ஓகே, எடுத்த உடனே வந்துட்டு சரக்கி ஒரு படத்துல வந்துட்டு சாதாரணமா வந்துட்டு இன்ட்ரோல இருந்து அடிக்கலாம், இல்ல வந்துட்டு ஹீரோவோட இன்ட்ரோல இருந்து அடிக்கலாம். என்ன, ஒரு படத்தோட டைட்டில் கார்டுல இருந்து அடிக்கலாம், இல்ல இன்ட்ரோல இருந்து அடிக்கலாம். சரி, பயபுல இவன் மட்டும் தாயா வித்தியாசமா இந்த ஸ்டார்டிங்ல இந்த என்னது வார்னிங் கார்டு போடுவாங்கல்ல, ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், அதுல இருந்து தலைவன் அடிக்கலாம், அதுல இருந்து தலைவன் அடிக்கலாம்ப்பா. அந்த நண்பர்கிட்ட கண்டென்ட் இருக்கு. ஹெல்த்தி அட்வைசரி, வேரிங் ஹெல்மெட் இஸ் வார்னிங், அப்படி அந்த மட்டும் தான் கொடுத்துருக்கானுங்க. வந்து நிறைய நண்பர்கள் வந்துட்டு இந்த எங்க படத்துல பாத்தீங்களா, சிகரெட் கிடையாது, தண்ணி கிடையாது, குழந்தைகளும் கொண்டாட 2016 அதனால தானே. கேக்க சொல்லுங்க கேக்கே. நிறைய ஸ்டேஜ் வரும் போதே வந்து இந்த மாதிரி நான் வந்து ஸ்மோக் பண்ண மாட்டேன், ட்ரிங்க் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி வேற எதுவும் வல்கரா ஐ மீன் கொஞ்சம் இந்த கிளாமரா அந்த சீன்லாம் நான் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கோட ஃபேன்ஸ் வந்து குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு எஸ்கே நான் சொல்லி முடிப்பாரு. கட் பண்ணி அப்படிக்கா போனா கேடி பில்லா கிளாடி ரங்கெல்லாம் படம் பாத்துருக்கீங்களா? இதுல என்ன எடுத்துட்டு வரேன்னா, அவரு தம்படிக்கு வர தண்ணடிக்க மாட்டேன்ற மாதிரிதான் சொல்லியிருப்பாரு. கேடி பில்லா கிளாடி ரங்கல போய் பாத்தீங்கன்னா இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இவருக்கு தெரியும், அவ்வளவுதான். இதுதான் பாயிண்ட். அப்ப மிஸ்டர் லோக்கல் என்னங்க சொல்றது? மிஸ்டர் லோக்கல் ரெமோ 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 ரெமோல வந்து என்னது, அதாவது அவர் காட்ட மாட்டாரு, ஐ மீன் காட்ட மாட்டாரு. அப்போ அவர் தானங்க சொன்னாங்க குடிக்க மாட்டாரு அந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்க இல்லைங்க, என்னங்க? அவரு குடிக்க மாட்டாரு அதெல்லாம் சொல்லுவாருங்க, ஆனா அவர் காட்ட மாட்டாரு, சீன் வைஸா காட்ட மாட்டாரு. சீன் வைஸா காமிக்க மாட்டாரா? ஆமா, ஒரு பாட்டே பாடுவாரு. அவரு இப்போ ஐயா நீங்க தப்பா முட்டு கொடுக்குறீங்க ஐயா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் தப்பா முட்டு கொடுக்கறேன்லாம் இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. ஏதாவது ஒரு சீன் வந்து உட்காந்து தண்ணி அடிக்கிற மாதிரி பாட்டில் காட்டுற மாதிரி ஏதாவது ஒரு சீன் சொல்லுங்க. மிஸ்டர் லோக்கல்லையோ சாரி ரெமோலியோ ஏதோ ஒரு சீன் சொல்லுங்க, இது வந்து எடுத்துட்டு போலாம். மான் கராத்துல கூட வருமையா? சொல்றது புரியுதா? சொல்றது புரியுதா? இப்ப டம் அடிக்கும் போது தான் கீழே வந்து அட்வைசரின்ற மாதிரி போடுவாங்க. சரி கரெக்ட் ஐயா, எப்படி இப்ப அதுதானே, இப்ப அந்த மாதிரிதான் போடுவாங்க, டம் அடிக்கும் போது கீழேன்ற மாதிரி போடுவாங்க. தண்ணி அடிச்சதுக்கு அப்புறமா வளரும் போது அது போட மாட்டாங்க, ஏன்னா அந்த அந்த விஷயம்லாம் வந்து இதுல காட்டினது இல்லை. ஓகேவா? எந்த படத்துல வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. கேடி பில்லா கிளாடி ரங்கால வந்து பாட்டில் வச்சிருப்பானுங்க, அதுல அட்வைசரி கீழே வந்து போடுவாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் ஏதாவது ஒரு படத்துல வந்து எனக்கு தெரியல, ஏதாவது ஒரு படத்துல இந்த மாதிரி கையில பாட்டில் வைக்கிற மாதிரியோ தண்ணி எடுத்தது புலம்புற மாதிரி காட்டுறது வேற, பாட்டில் கையில வச்சுட்டு இருக்க மாதிரி ஏதாவது ஒரு சீன் இருக்கா? அதுதான் என்னோட கேள்வி. இப்போ நம்ம வந்துட்டு அந்த விஜய் அண்ணா வந்துட்டு குடிப்பாங்கல்ல, குடிச்சிட்டு ஒரு ஆன்டி வந்து கேஸ் போட்டாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம நிக்கிறோமா ரெண்டு பேரும்? இல்ல நான் கேட்டேன், இல்ல நான் அதுதான் இது அட்வைசரி கீழே போடும் போது அந்த சீன் வரணும், புரியுதா? தம் அடிக்கும் போது ஸ்மோக்கிங் கிட் இன்ஜூரியஸ்ன்னு சொல்லி தம் அடிக்கிற சீன்ல போடுவாங்க. அதே மாதிரி இவர் பாட்டிலோட இருக்கிற மாதிரி ஏதாவது படம் இருக்கான்னு நான் கேட்கிறேன், சீன் இருக்கான்னு கேட்கிறேன், வேற எதுவும் நான் கேட்கல. நம்ம ரஜினி முருகனே இருக்கு, வாடி 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 தமிழோட திருமகளே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாரு. அதுதான் நான் சொல்றேன், பாட்டில் இருக்க மாதிரி இருக்கான்னு கேட்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு புரியுதா கேள்வி? ஓ நீங்க எனக்கு இவன் படம் நிறைய பார்த்தது கிடையாது, எனக்கு தெரியாது. அது சொல்லல சாராக்கி, சொல்ற சீன் உங்களுக்கு புரியுதுல்ல? அந்த சீன்ல அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கா? அவன் தண்ணி அடிக்கலாம் அடிக்கலான்றத நான் கேட்கல, அந்த சீன்ல அந்த மாதிரி இருக்கா? பாட்டிலோட கையில நிக்கிற மாதிரி ஏதாவது சீன் இருக்கா? ஐயா பாட்டிலோட நின்னா இல்ல, கன்செப்ட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படிங்க இதெல்லாம் கன்செப்ஷன் பண்ணிருக்காங்க சரிங்களா?
இல்ல நான் கன்செப்ஷன் சொன்ன பண்ணிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இங்க விட்டுறலாம். அடுத்தது என்ன போலாம் வேணாம் இது இல்ல விட்டுருங்களேன். அந்த சீன் சொல்லிடுங்க. அந்த சீன் ஏதாவது ஒரு சீன் வந்து கையில பாட்டில் பிடிக்கிற மாதிரி எடுத்து வாயில ஊத்துற மாதிரி ஏதாவது ஒரு சீன் சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஓ நீங்க அப்படி சொல்ல வரீங்க. அதுதான் நான் சொல்றேன். இப்ப தம் அடிக்கும் போது காட்டுறாங்கல்ல, அந்த மாதிரிதான். கீழே அட்வைசரி அப்படின்ட்டு போடும்போது அப்ப உட்காந்து அடிச்சிட்டு இருப்பாங்க. வாடி வாடி வாடின்ட்டு பாடும்போது அவன் வாயில பாட்டில் வச்சுலாம் பாடல, தண்ணி அடிச்சு புலம்புற மாதிரிதான் பண்ணுவானே தவிர அடிக்கிற மாதிரி உட்கார மாட்டான், வாயில வச்சு வைக்கிற மாதிரி பண்ண மாட்டான். நான் ஒன்னும் பாட்டில் அடிச்சுட்டு புலம்புறாரு அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் அந்த இடத்துல தண்ணி அடிச்சிருக்காரு கன்ஃபார்ம் பண்ணிருக்காருல்ல. கன்ஃபார்ம் பண்றாரு. நான் கேட்கிற விஷயம் என்னன்னா விஷுவலா காட்டுறாரா, அதுதான் எனக்கு முட்டு குறுக்கல. இது எனக்கு ஒரு கேள்வியாவே இருக்கு. ஏன்னா கேடி பிளாக் விளையாடுறாங்க விமலு, இவரு அப்புறம் வந்து சூரியலாம் உட்காந்து இன்டர்வலுக்கு முன்னாடி வர பிளாக்ல தண்ணி அடிச்சுட்டு பேசுவாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த படம் பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி கேக்குறேன் நான், அந்த மாதிரி கேக்குறேன். அதுக்கப்புறம் அந்த படங்கள்ல நான் கேக்குறேன். அப்படின்னா மான்கராத்திலேயே இருக்கே, விஷுவலாவே காமிச்சிருப்பாங்க வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும். ஜாரகி சொன்ன மாதிரி எதுல சொல்றீங்க? மான்கராத்தில இல்ல பாட்டுல சொல்றீங்களா? பாட்டில் இல்லங்க, ஒரு சீனே வருமேங்க அதுலதான். எதுலங்க? எதுன்னு சொல்லினீங்கன்னா எனக்கு ஞாபகம் வரும். வந்துட்டு ஹீரோயின் யாழினி இருப்பாள்ல, அன்சிகா, அவங்க வந்துட்டு பீட்டரோட வீட்டுக்கு வரும்போது கையில பாட்டில வச்சிருப்பான் நெருப்புக்குமாரு. நான் சொல்றதே நெருப்புக்குமாருக்கு நான் சொல்லல, எஸ்கேவை தான் நான் கேக்குறேன். நான் என்ன சொல்றேன்னா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மோகன் வந்து அந்த படத்துல வந்து அந்த சீன்ல வந்து இருக்கு, அதை அந்த கண்டென்ட் கீழே வந்து அது வார்னிங்ன்றத போட்டிருக்காரான்னு தான் அவர் அததான் சொல்ல வர்றாரு. அவரு எனக்கு தெரிஞ்சு கேட்டேன்னா அதுதான் சொல்ல வர்றாரு. அது எஸ்பி அண்ணாவோ இல்ல வந்து அவரோ நெருப்புக்குமாரோ அதை பத்தி சொல்ல வரல. அவரை தானே அடிக்கிறீங்க. என்னோட கேள்வி அதுதான். அந்த மாதிரி காட்டுறாரா, கையில வச்சுட்டுற மாதிரி காட்டுறாரா? அவர் காட்டல, அவ்வளவுதான். இனிஷியேட் பண்றாங்கன்ற போது நீங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க இதுக்கு முன்னாடி பேசின விஷயத்துல வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு. எப்படின்னா வந்து ப்ரொமோஷன் பத்தி நீங்க பேசுனீங்கல்ல, அது அந்த விஷயத்துல வந்து நீங்க வந்து இங்க யாரும் வந்து ப்ரொமோஷன் பண்றது இல்ல, ஃபாரின்ல தனியா ஒரு டீம் இருக்குன்ற மாதிரி சொல்றீங்க. தமிழ் ஆக்டர்ஸ்ல வந்து ப்ரொமோஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க அப்படின்றது யாருமே இல்லைன்ற மாதிரி சொல்ற பாயிண்டான்னு கேக்குறாங்க. அப்படி யாருன்னா இருக்கிறாங்களா? திருப்பி சொல்லுங்க. ஃபாரின்ல ப்ரமோஷன் பண்றதுக்குன்னு ஒரு டீம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, சரி. தமிழ்ல வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டீம் இல்லன்ற மாதிரி சொல்றீங்களான்னு கேக்குறேன். இங்க நம்ம ஆளுங்க தான் ஏன் பண்றாங்க, நம்ம டைரக்டர் கிட்ட தான் போய் கட்டு கேக்குறாங்க, ப்ரமோஷன் மாதிரி ப்ரொடியூசர் கேக்குறாங்க கட்டு. அப்படியா? அந்த மாதிரி ஆக்டர் வந்து யாருமே போய் ப்ரமோஷன் பண்ணி நீங்க பாக்கலையா? ஆக்டர் ஜென்ரலா இப்ப ரஜினிகாந்த் எடுத்தீங்கன்னா பண்ணுவாங்க, கமல் எடுத்தா பண்ணுவாங்க, அவங்க ப்ரொடக்ஷன் இருக்கும்போது கன்ஃபார்மா பண்ணுவாங்கயா, அதெல்லாம் பண்றதுதான். ஓகேங்களா? ரஜினிகாந்த் எல்லாம் போய் ப்ரமோஷன் எல்லாம் பண்ண மாட்டாரு. ரஜினிகாந்த் பண்ற போது ஆட்டோமேட்டிக்கா அது பண்ணதான் செய்வாங்க. கமல் நீங்க பண்ணி நீங்க பார்த்ததே கிடையாதா? இப்ப விக்னேஷ் சிவன் வந்து நயன்தாரா நடிக்கிறாங்க அப்படின்னா நயன்தாரா வந்து பண்ணுவாங்க கண்டிப்பா. விக்னேஷ் சிவனும் கண்டிப்பா பண்ணதான் செய்வாரு. சரிங்களா? அவங்க டீம் தானே பண்ணுது, அதுக்குன்னு சொல்லிட்டு தனி டீம் இருக்கா? அதுதான் நான் கேக்குறேன். ப்ரமோஷன்ன்றது நீங்க எப்படி சொல்றீங்க? உட்காந்து இன்டர்வியூல உட்காந்து பேசுறதா ப்ரமோஷன் பண்ண முடியா? எல்லா டேரக்டர்ஸ் கிட்ட வந்து ஒரு 2-3 சேனல் போய் பேசுற மாதிரி வச்சிருக்கிறது தான் ப்ரமோஷன்ன்ற மாதிரி சொல்றீங்களான்னு கேக்குறேன். இல்ல எனக்கு கேள்வியா இருக்கு, அதனால கேக்குறேன். நான் டெடிகேட் டீம் ஒன்னு வச்சிருப்பாங்கயா, அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க பாத்துப்பாங்கயா. ஒரு சினாரியோ இருக்குல்ல, அது கேக்குறேன் நான். எப்படி எந்த மாதிரி பண்ணுவாங்க? சின்ன அதுக்கு ஒரு டீம் இருக்கும், ஏன் அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்கயா. இப்ப எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்ற போது ஒரு கேக்குறாங்க அப்படின்ற போது இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து இப்ப நீங்க பிளாக் ஆடம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட் வந்து யாருன்னா இவர் ராக்கு. ஸோ அவர் வந்து எத்தனை இடத்துக்கு போயிட்டு ப்ரொமோஷன் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். துபாயில பண்ணாரு, இந்தியாவுக்கு வந்தது ப்ரொமோஷனு, அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் ப்ரொமோஷன் வந்தது. ஓகேங்களா? போட்டு அதுக்கு ஒரு ட்ரெய்லர் ரெடி பண்ணுவாங்க பக்காவா. ஓகேங்களா? இதுதான் கட்டு சொல்லிட்டு 3-4 ட்ரெய்லர் ரெடி பண்ணுவாங்க, 3-4 டீசர் ரெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதை வச்சு அவங்க பண்ணி அவங்க ப்ரொமோஷன் பண்ணுவாங்க பக்காவா. ஓகேங்களா? ஆனா அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா கதை உங்களுக்கு ஃபுல்லா டேரக்டா வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க, இதுதான் இதுன்னு சொல்லிட்டு. ஃபிளாஷ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஃபிளாஷ்ல வந்து நிறைய ட்ரெய்லர் வந்துச்சு. ஏன்னா அந்த படத்தை ஓட வச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுல இருந்தாங்க அவங்க. அப்படின்ற போது நிறைய ட்ரெய்லர்ஸ் விட்டாங்க. ஏன்னா அங்க அந்த ஆள் மேல அலிகேஷன்ஸ் நிறைய இருந்தது, அந்த ஆக்டர் மேல. ஸோ அதுதான் பிரச்சனை.
ஸோ அதுக்கு வந்து இவர் ராக் என்ன பண்ணாரு, போயிட்டு கடைசியில ராக்கே அந்த பிளாக் ஆடம்ன்ற படத்தையும் தூக்கிட்டாங்க. ஏன்னா அந்த கம்பெனியோட டிஸ்பியூட்னால வார்னர் ப்ரோஸ்க்கும் டிசிக்கும் பிரச்சனை வந்ததுனால அந்த படத்தையே தூக்கிட்டாங்க. ஓகேங்களா, இதுக்கப்புறம் இதோட கண்டினியூஷனே இருக்காது அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஃபுல்லா ரீபூட் பண்ண ஆரம்பிச்சாங்க டிசி யூனிவர்ஸ்ல ஃபுல்லா ரீபூட் பண்ண ஆரம்பிச்சனால நிறைய பிரச்சனை வந்ததுல தான் அந்த படத்தையே அப்படியே முடிச்சிட்டாங்க. ஆனா அந்த ஆளோட எஃபர்ட், அவ்வளவு எஃபர்ட் போட்டான் அந்த ஆளு ராக்கு. இத்தனை எவ்வளோ கண்ட்ரில போய் நான் பண்ண அந்த ஆளு. ஏன்னா நான் அதை பார்த்துருக்கேன், அதனால சொல்றேன். நான் சும்மாலாம் கிடையாது. போயிட்டு வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆகும் போது போய் அவங்க எஃபர்ட் போடுவாங்க. எஃபர்ட் போட்டு பண்ணோம், ஏன்னா இந்த படம் ஹிட் ஆகணும், ஏன்னா இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஜென்ரலாவே உங்களுக்கு தெரியும், ஹாலிவுட் மூவிஸ் வந்து அதாவது சூப்பர் ஹீரோஸ் மூவிஸ்னாலே கன்ஃபார்மா ஏடா கூடமா செலவு பண்ணுவாங்க, இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவாங்க. நீ அவங்க இப்ப ஃபிளாஷ் எடுத்துக்கோங்களேன் அந்த எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ஆக்டரை வந்து தூக்கிட்டு திருப்பி ஒரு ஆக்டரை எடுத்துட்டு வந்து உள்ள வச்சு அவனை வச்சு எடுக்கணும் அப்படின்னு வந்து ஆடியன்ஸ் சொல்றாங்க. அப்ப அந்த எந்த அளவுக்கு அதை ஃபேஸ் பண்ணிருக்கோம்னு நீங்க பாருங்க. அதான் நான் சொல்றேன். அப்ப எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்ப நீங்க இவளே எடுத்துக்கோங்களேன், யாரு ஜானி வைஃப் எடுத்துக்கோங்களேன், அக்வாமேன்ல அவர் நடிச்சானா படத்தை பார்க்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அவ்வளவு இஷ்யூ இருந்தது. ஓகேங்களா, அந்த படமும் செகண்ட் பார்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபேன்ஸு. ஏன்னா அந்த அவளை பிடிக்கல. ஏன்னா அவ கேஸ்ல தோத்துட்டா, நிறைய கான்ஃபிளிக்ஸ் இருக்கு, பொலிட்டிக்கல் ஒரு ஒரு செட்பேக் நிறைய இருக்கு, சும்மாலாம் கிடையாது. இது அந்த ஹெல்த் அட்வைசர் வந்துட்டு வேரிங் ஹெல்மெட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கேட்டா குழந்தைகள் கொண்டாடும் வெற்றி அப்படின்றாங்க. அதை நான் கடைசியில வந்துட்டு அந்த பாயிண்ட் நான் எதுக்கு வரேன் அப்படின்னு சொல்றேன். எக்ஸ்க்ளூசிவ் லாங்குவேஜ் கிரியேட்டட் பை மதன் கார்கே என்ன பண்ணாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அண்ணன் தான் வந்துட்டு கோட்டு படத்துல வர விசில் போடு சாங்குக்கு லிரிக்ஸ் ரைட்டர். ஓகே, ரைட்டாப்பா? ஓகே சொல்லுங்க. ஓகேங்களா, அவர் வந்துட்டு ஏலியன்ஸ்க்கு வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவா ஒரு லாங்குவேஜ் இருக்கு, இந்த விஷுவல் லாங்குவேஜ் நீங்க பாத்துருந்தீங்கன்னா அது வந்துட்டு மதன் கார்கே தான் கிரியேட் பண்ணாரு. ஓகேங்களா, லாங்குவேஜ் வந்து நான் வந்துட்டு இதை பார்த்து சொல்றேன். ஆக்சுவலா இந்த லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்கும்னா வந்துட்டு ஓக்கு கீழே வந்துட்டு ஒரு டேஷ் போட்டா ஒரு லாங்குவேஜ் ப்ரோ, ஒரு வேர்டு. ஓகேங்களா, யூக்கு மேல ஒரு டேஷ போட்டா அது ஒரு வேர்டு. வீக்கு மேல ஒரு டேஷ போட்டா ஒரு வேர்டு. அதுக்கு நடுவுல இங்கிலீஷ் ஃபுல்லா. அதுக்கு நடுவுல இங்கிலீஷ் ஃபுல்லாவா? மத்ததெல்லாம் வந்துட்டு ஆல்பபெட்டிக் ஆர்டர்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா, இந்த மூணு வார்த்தையை மட்டும் மாத்திட்டு எக்ஸ்க்ளூசிவ் லாங்குவேஜ்னு சொல்றான் பாத்தீங்களா? என்ன பண்ணலாம் இவனை? ஆக்சுவலி இது சொல்லும் போது அந்த பாகுபலியில ஒரு செட் ஆஃப் ஒரு வாரியர்ஸ் இருப்பாங்கல்ல, ஒரு கிளான் இருக்கும்ல, அவங்க வந்து அந்த அவங்க லாங்குவேஜே பெட்டர்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவங்களுக்காக அட்லீஸ்ட் ஏதோ வேர்பலியோ வந்தோ இல்ல வந்து விஷுவலியோ அவங்க காட்டினாங்கன்னா, சப்டைட்டில்ஸ்ல எனக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல. சப்டைட்டில்ஸ் மேபி இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் தான் போட்டிருப்பாங்க. பட் ஆனா வந்து அவங்க இவங்க எப்படி பேசினாங்கன்னு எனக்கு தெரியல. நான் படம் பார்க்கல, அதனால கமெண்ட் பண்ண முடியாது. பேசல, அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றேன் நானு. எழுத்துக்கள் யூஸ் பண்ணிட்டாங்க, ரிட்டன் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, சோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு எரிக்கல்ல தூக்கி பூமிக்கு வருதுங்க. பூமிக்கு வர எரிக்கல் வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட் கையில மாட்டுது. ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு எடுக்கிறாரு. எடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அது ரிசர்ச் பண்ணும் போது யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு அந்த சயின்டிஸ்ட கொன்னுடுறாங்க. சயின்டிஸ்ட கொன்னுட்டு அந்த கல்லையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த ஸ்பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல்லையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஓகேங்களா, அப்புறம் இந்த சீன் வந்துட்டு அப்படியே மடகாஸ்கருக்கு போகுது. மடகாஸ்கருக்கு போகும்போது கரெக்டா இந்த மினிட் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்னன்னா 3 minutes 22 secondsல வந்துட்டு ஒரு சிஜி ஒண்ணு கொண்டு வந்திருப்பானுங்க. பேண்டோமா இருந்தாலும் நான் அடிப்பேன். ஏன்னா அது சிஜி வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா இட்ஸ் ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஆடு மாதிரி இல்ல, அது வந்துட்டு மானு அப்புறம் ஜீப்ரா இது ரெண்டும் ஓடுற மாதிரி தான் காமிக்கணும். சரிங்களா, ரெண்டு செகண்ட் ஷாட் தான். ஆனா அது பாக்குறதுக்கு அது எப்படி இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு பொம்மை படத்துல எடுத்து ஒட்டின மாதிரி எனக்கு ஃபீலா இருந்துச்சு. ஓகேங்களா, அது 2 செகண்ட் ஷார்ட்டா இருந்துச்சு. பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அது அந்த படத்தோட ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகேங்களா, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம வில்லன் டீம் ஒருத்தவங்க இருக்காங்க. ஐயா, நான் குறுக்கிட்டு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்ம ஊர்ல பட்ஜெட்டும் கிடையாது ஐயா. இவங்க சொல்ற மாதிரி
பீப்புள் எதிர்பார்க்குற மாதிரி எடுக்கணும் அப்படின்ற போது நம்ம கிட்ட சிஜிக்கு அவ்வளவு பணம் செலவு பண்றதுக்கு நம்ம ப்ரொடியூசர்ஸும் ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் நம்ம யோசிக்கணும்ல. அதையும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த படம் தப்பா இருந்தது, நான் பாயிண்ட் சொன்ன பாயிண்ட் தப்பா இருந்ததுன்னா சொல்லுங்க, திருத்திக்கலாம் மேபி. ஏன்னா இவங்க செலவு பண்ண மாட்டாங்க ப்ரோ அந்த அளவுக்கு. ஒரு 2 செகண்ட் சீனுக்கு செலவாகும் ரொம்ப. யா பட் அதுதான். ஏலியனுக்கு பக்காவா வந்திருக்கு, ஏலியன் பக்கம் வந்திருக்கு, அதை நான் கரெக்டா சொல்வேன். ஏலியன் இல்லாத ஒரு சில சீன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, சிஜிலே இருக்கும் பாத்தீங்களா, ஆமா அந்த சீன்ஸுக்கு அதை செலவு பண்ணல அப்படின்றதுதான் கேள்வியும் கூட. ஓகேங்களா, ஓகே ஓகே சொல்லுங்க சொல்லுங்க. வில்லன் டீம் வந்துட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த மடகஸ்கர்ல வந்துட்டு ரிசர்ச் பண்றாங்க. ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனை வருது. என்னன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்னால அவங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு பாய்சனஸ் கேஸ் வந்து லீக் ஆகுது. அதுல எல்லாம் மாட்டிக்கும் போது வில்லனும் அவங்க டீம் மட்டும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அங்க வேற சில ஆட்கள் வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. ஓகே ஓகேங்களா, அவ்வளோ பெரிய ஹைடெக்கா அட்வான்ஸா இருக்குங்க ஏரியா. ஒரு மாஸ்க் கூடவா வாங்க முடியல. இதுல ஃபிளா அது. அந்த மேபி அந்த காட்டுற ஸ்கிரீன் பிளேல மேபி ஃபிளா இருந்திருக்கலாம். அந்த ரைட்டரோட இல்ல எடிட்டர் கட் பண்ணிருக்கலாம், அந்த சீனை இல்ல தவிர்த்திருக்கலாம். மேபி டேரக்டர்கிட்டயும் சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி பண்ணிருக்கலாம், இந்த லூப் ஹோல் இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு. அது அவங்க ஓகேன்னு அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி நல்லா எடுத்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம் அந்த சீனை. இவங்க மேபி இல்ல பரவாயில்ல ஓகே தான் அப்படி. ஏன்னா இவங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா 2016 இந்த படம் எடுத்தது சிஜிக்காக தான் வெயிட் பண்ணாங்க இவ்வளவு வருஷம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு எனக்கு தெரியல. எனக்கு அது 2016 சைன் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து சைன் பண்ணாங்களா? இந்த மாதிரி ஓகே. வந்து படம் அப்படின்ட்டு சைன் ஏன் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து 2016 இந்த படத்தை எடுத்துட்டாங்க, அப்ப எடுத்த போது இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பத்தி தெரியல பெருசா, நான் ரிசர்ச்சும் பண்ணல அதை பத்தி, அதனால நான் அது சொல்ல விரும்பல. பட் ஆனா இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால நான் சொல்றேன். இது மேபி அந்த டைம்ல எடுத்திருந்தாங்கன்னா அந்த இருக்க டெக்னாலஜி அப்ப அந்த எவ்வளவு இருந்ததோ அதை வச்சு எடுக்கும் போது மேபி இப்படி இருந்திருக்கலாம். அது தெரியல. 2016 தான் வந்துட்டு அவங்க கதையை ஓகே சைன் பண்ணாங்க. 2018க்கு மேலதான் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, 2019ல வந்துட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் சாங் வேற லெவல் சாகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்திருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் தான் இப்போதான் இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல தான் வந்துட்டு படமே ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோனா எஸ்கே அண்ணாவோட என்ட்ரி. ஓகேங்களா, எடுத்த உடனே வந்துட்டு ஒரு யானையை வந்துட்டு ஒரு 2 யானை இருக்குங்க. அந்த 2 யானை வந்துட்டு முன்னாடி வயர் ஃபென்ஸ் இருக்கு, அதனால உள்ள வர முடியல. ஒரு குட்டி யானையை காப்பாத்துறாங்க. ஓகேங்களா, குட்டி யானையை காப்பாத்தும் போது அங்க நிக்கிற மனுஷங்க எல்லாரும் அதான் அவங்க ஊர் ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி காப்பாத்த வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது யானை போட்டு இது பண்ணிருவோம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. யானை உன்னை பாக்காதப்பா, உன்னை போட்டு தள்ளிரும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அறிவு இருக்கு, மனுஷங்க நமக்கு தான் அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்தை அண்ணன் திருச்சிட்டு போயிருவாப்புல. இட்ஸ் ஓகே ஃபைன், அது கூட விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சோளத்துல இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு வண்டி இருக்கும், அந்த வண்டிக்குள்ள சோளம் எல்லாம் இருக்கும். சரிங்களா, அதை வந்துட்டு கொட்டிட்டு இந்த மாதிரி யானை வந்துட்டு எப்படியும் ஏறி வந்துட்டு கூட்டு போயிரும். அந்த யானையெல்லாம் வந்துட்டு உள்ள போயிரும். அந்த ஃபேமிலியோட திரும்ப போயிரும், அவங்களோட அந்த ஃபேமிலியோட போயிரும். போனதுக்கு அப்புறம் இப்ப என்ன ஆச்சுன்னா அந்த யானைக்கு இவங்க எல்லாம் டாட்டா காமிப்பாங்க, எல்லாம் நல்லா இருக்குது. ஓகே, இதெல்லாம் நல்லா ஹோல்சமான சீன்பா. ஒரு குட்டி பையன் வரான் அந்த இடத்துக்கு. குட்டி பையன் வந்து சம்பந்தமே தான் கிஸ் கொடுத்துட்டு போறாங்க சிவகார்த்திகேயன் அண்ணாக்கு. எஸ்கே அண்ணாக்கு கிஸ் கொடுத்துட்டு போறான். இது அந்த யானையை காப்பாத்துனதுக்கு. இது இந்த படத்துல மட்டும் இல்ல, இது நிறைய ஹீரோஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. உங்களுக்கு நம்ம இந்த மெர்சல் படத்துலயும் சரி, இன்னும் நிறைய படங்கள் இருக்கு, நமக்கு அந்த படம் சரியா ஞாபகம் இல்லை, பட் அந்த சீன்ஸ் நிறைய இருக்கும். ஒரு இருந்து காப்பாத்த உடனே அங்க இருக்க குட்டி குழந்தையோ இல்ல யாராச்சும் வந்துட்டு நீ காப்பாத்திட்டப்பா அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, கிஸ் கொடுத்துட்டு போவாங்க. சம்பந்தமே இல்லாம வந்துட்டு அந்த ஹீரோ வந்துட்டு ரொம்ப பெருசா பிரைஸ் பண்ணுவாங்கல்ல. அது இந்த இடத்துல ரொம்ப ராவா இருந்துச்சு எனக்கு. கேக்க ஏதாச்சும் சொல்லணுமா? புரியல. இதெல்லாம் சிடி நல்லா பண்ணிட்டு அந்த ஒரு சில இடத்துல மட்டும் அந்த எடுப்பானுங்கள, அந்த பனி பிரதேசம் மாதிரி போவோம் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமா, அது கரெக்ட் தான். அது வந்து இப்ப
யார்கிட்ட போய் கேட்டாலும் இப்போ தமிழ் படம் இங்கிலீஷ் படம்ன்ற கேட்டகரி தாண்டி பொதுவா விஷுவலா போய் பார்க்கும்போது இவன் தானா ஏலியனை கரெக்டா எடுத்திருக்கான். இந்த பனிப்பிரதேசத்துல வர்றதும் அந்த அந்த கேஸ் இருக்கிற சீன்ல எல்லாம் வந்து அங்கங்க பிசுறு தட்டி வச்சிருக்கான்ற மாதிரிலாம் அது நானுமே யோசிச்ச படம் பார்க்கும் போது. ஏன்னா நீங்க இதை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முட்டு கொடுக்குற விஷயத்துல எங்க தெரியுமா வரும், படம் எதை பத்தி எடுக்கிறாங்க, ஏலியன் அதை ஒழுங்கா காட்டிருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். புரியுது புரியுது. அதுதான் நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன் என்னென்ன சீன் நீங்க சொல்றீங்க, அதுக்கு என்னென்ன நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்ல, சொல்லுங்க. நோட்ஸ் எடுத்துட்டீங்களா? ஏங்க என்ன இந்த அளவுக்கு ஒரு படத்துக்கு ஒரு நானே சொல்றல 8 மணிஷம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு பார்க்கலாமான்னு போயிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பேசுங்க நான் பின்னாடி வரேன், பேசுங்க. நீ போப்பாடா பொறுமையா வந்துகிட்டு இருக்க. இந்த வடிவேலு மஜா படத்துல சொல்லுவானே அந்த மாதிரியா? ஆமா, நீ போப்பா நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் இப்பதான் நீங்க சொல்லும் போது அந்த சீன் அப்படியே எங்க இருக்கு, ஓகே அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். இப்ப வந்து நீங்க கதை சொல்றீங்க, ஜாராக்கி கதை கேட்டு அவர் ரிவ்யூ சொல்லுவாரு, நீங்க சொன்னதுக்கு நான் சொல்ல போறேன், அந்த மாதிரிதான் இருக்கும். நான் ரிவ்யூ எல்லாம் கொடுக்க போறது கிடையாது, நீங்க தான் ரிவ்யூ கொடுக்கணும். படம் பார்க்காம ரிவ்யூ கொடுக்க முடியாது, நல்லா இருக்காது. படம் பார்க்காமலே சொல்றத வச்சே ரிவ்யூ கொடுக்கலாம் நீங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது, நான் அப்படி கொடுக்க மாட்டேன், நல்லா இருக்காது. நீங்க தான் நீங்க 2 பேர் தான் கொடுக்கணும் ரிவ்யூ, கடைசியில படம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நான் கொடுக்க முடியாது, நான் வந்து சும்மா உள்ள எப்படி சொல்றது ஒரு ஃபில்லர் மாதிரி தான். நான் ரிவ்யூ கொடுத்தா படம் பார்க்காம எப்படியா ரிவ்யூ கொடுக்க முடியும், அது நல்லா இருக்காது. அது படம் பாரியா, படம் இருக்காங்க. நான் கேப்டன் மில்லர் பார்த்துட்டு போய் சூதுவா என்னது ஒரு படம் இருக்கு, அதை போய் நான் பார்க்க 2வது பார்த்தாரு. அது என்ன படம் சார் ஆக்கியது, ஏதோ ஒரு படம் பார்த்தீங்களே கேப்டன் மில்லர் பார்த்துட்டு, அது பார்த்துட்டு 2 பேரும் ரிலேட் பண்ணி அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு ஒரு சொன்னாரு. நான் சொன்னேன், இந்த படத்தை நான் பார்த்தேன், போய் பாரியா அந்த படம் ஒண்ணு வந்திருக்கா அப்படின்னு என்னைய கேள்வி கேட்டாரு. எந்த படம்? இப்ப பேசுற படம் தான் இது. அது சில படம் தோணும், சில படம் தோணாது, அந்த மாதிரிதான் இது. எப்படி தெரியல, நம்மால விசில் போடு, விசில் படா, சிஎஸ்கேவா, ஒரே ட்ரோல் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். தெரியாது, பாட்டு ரிலீஸ் பண்ணா கூட நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். ஏன்னா அதெல்லாம் பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க, இவங்க நான் வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டாரு, அதெல்லாம் போட்டோ வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி எல்லாம் ஒரு கதை ஓடிட்டு இருந்தது. ஓகே ஓகே. என்ன ஜாரக்கி, என்னதான் இருந்தாலும் பேட்டரி போன பொம்மை மாதிரி இப்படி எல்லாம் இருக்க கூடாதுப்பா. இல்ல ப்ரோ, நான் அது பெருசா ஃபாலோ பண்ண மாட்டேன் ப்ரோ, அந்த அளவுக்கு எல்லாம். இந்த லிசனர்ஸ் கூட இது பண்ணுவாங்க, தாங்க மாட்டாங்க. ஏண்டா அவ்வளவு பெரிய பாட்டு வந்துச்சு, அவ்வளவு பெரிய சர்ச்சை நடந்துச்சு, நீ என்னடா பாட்டு ரிலீஸ் ஆனது கூட தெரியாம இருக்கிற பத்தியா அப்படின்ற மாதிரி எல்லாம். ஒரு 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 ஒருத்தருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். எங்க ஆளுக்கு எப்படின்னா, நீங்க இப்ப இந்த இருக்க ட்ரெண்டை விட்டுருங்க, இத தவிர்த்து இப்ப இந்த ஆன்ஷோர் ஆஃப்ஷோர்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஆன்ஷோர் நீங்க என்ன கேள்விக்கிட்டாலும் அதுக்கு அவர் கண்டிப்பா பதில் சொல்லுவாரு. ரேசிங்லயுமே சரி, மத்த கைண்ட் ஆஃப் ஒரு எல்லா கேட்டகரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபுட்பால் சரி, அந்த மாதிரி கேள்விக்கு படங்கள்னா அதுல ஏன்னா அவரோட ஜோன் வந்து அது ஸ்ட்ராங்கு. என்னோட ஜோன் வந்து தமிழ் படத்துல ஸ்ட்ராங்குன்னா அவரோட ஜோன் வந்து அங்க ஸ்ட்ராங்கு. இது அதான். இப்போ நம்ம வந்துட்டு படத்துக்குள்ள போவோம். இப்போ எனக்கு அந்த பையன் எதுக்கு சம்பந்தமே முத்த கொடுத்துட்டு போனா, கேக்கே இந்த கேள்வி மட்டும் பதில் சொல்லுப்பா. வந்துட்டு சம்பந்தமே இல்லாம அந்த பையன் முத்தா கொடுத்துட்டு போறான், எதுக்குன்னு சொல்லுப்பா. கொஸ்டின் பாஸ். கொஸ்டின் பாஸா? இவரை எதுக்கு முத்தம் கொடுத்தான்னு கேட்டாருன்னு சொன்னாங்க. இது வந்து அவருக்கு இந்த பதில் வந்து அவரும் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த தமிழ் சினிமால வந்து ஹீரோக்கு முத்தம் கொடுக்குற விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. எனக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து இருக்கு. எப்படின்னா வந்து இவர் யார் பின்பற்றி வராருன்றது வந்து தெரியும். மோகன் ப்ரோ தெரியல யார? எஸ்கே அண்ணா வந்து யாரோட ஸ்டைல், அத வந்து பின்னாடி ஒரு இடத்த பிடிக்கணும்ன்ற விஜய் விஜய் அண்ணா இருக்கு. விஜய் அண்ணா மாதிரி தான் இருக்கு. மேபி அப்படிதான் இருக்கும்.
ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த தமிழ் ஹீரோஸ்ல வந்து ஹையஸ்ட் பெய்டு ஹீரோஸ்க்கு வந்து இந்த மாதிரி கிட்ஸை வச்சு ஒரு 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 ஷாட் வச்சோம் அப்படின்னா அந்த செட் ஆஃப் ஜோனை வந்து பிடிக்கணுன்ற ஒரு பாயிண்ட் தான். வேற எதுவும் எனக்கு தெரியல. கிட்ஸ பிடிக்கணும்னா அதுக்கு டிஸ்னி படம் எடுத்துட்டு போயிடலாமே ப்ரோ. அதான் எடுத்திருக்கோம்ல. எது கிட்ஸ்? ஏய் அட பாவி, யோ உனக்கு அதாவது அப்ப எதுக்கே சன் நெக்ஸ்ட் கொடுத்த? டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் கொடுக்க வேண்டியதானே? டிஸ்னி படம்னு சொல்லிட்டு அவன் போட்டு போயிருவான். படம் போல இது என்ன மாறன் படமா? நடுவுல நைஸா வேலை பார்த்து போயிட்டல யோ, நடுவுல நைஸா வேலை பார்த்துட்டு போயிட்டல. இல்ல இது என்ன விசில் போட எப்படி சொல்லணும் அந்த மாதிரி நீ வந்து இதை சொல்லிட்டு போயிட்ட டிஸ்னின்னு. இல்ல இருங்க மோகன் ப்ரோ, இது எப்படின்னா எப்படி மாறன் படத்தை ஏமாத்தி டிஸ்னிக்கு விட்டாங்க அந்த மாதிரிதான் இது. எது வெற்றி? இது வட சென்னையா? மாறன் மாறன் படம். ஓ ஓகே ஓகே, காட் இட் மாறனா? நான் கிட்ட போயிட்டேன். அதாவது வந்து அதோட படத்தோட வேல்யூ வந்து ஒரு சில பெரிய படங்கள் ஒரு இவ்வளோ கொஞ்சம் ஹையஸ்ட் பெய்டு தான். பெரிய படங்கள் வந்து இவ்வளவு ரேட்டுக்கு வந்து நம்ம உட்காந்து பேசுவாங்க, இந்த ரேட்டு கொடுங்க அந்த ரேட்டு கொடுங்கன்ற மாதிரி பேசுவாங்க. கேட்க இதான் ரேட்டு, இதான் வித்துக்கோ, ஓகே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டாங்க. அதான் அதே மாதிரிதான் இதுவும் இருக்கும். சன் டிவில அடிக்கலாம், போட்டு அடிச்சா பார்த்துட்டு இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ரோலை 10வது இல்ல 5வது இடத்துல வந்து இந்த படம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேபி அதுக்கு கூட வச்சிருக்கலாம். சரி ஓகே, இத கூட தட்டுத்தர மாதிரி முட்டு கொடுத்துறோம் வச்சுக்கோங்க. நம்ம தட்டுத்தர மாதிரி இல்ல, அதுதான் உண்மை. இந்தா பிடிச்சிக்கோ, எங்க ஊர்ல மச்சனை அமுச்சு விட்டது சிங்கப்பூர்ல இருந்து. அப்படியா, வேணாயா போலீஸ் ரைடு வரோம், இந்தா பிடிச்சிக்கோ, அந்த மாதிரிதான் இருக்கு இந்த படம். சரி ஓகே, இந்த முத்தா கொடுக்குற சீனுக்கு முடிஞ்ச உடனே வந்துட்டு ஒரு இன்ட்ரோ சாங்குங்க. வழக்கமா ஒரு ஹீரோவோட இன்ட்ரோ சாங்கு என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? என்னவா இருக்கும்? நீங்க சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ சமூக கருத்து சாங்கு, ஆப்ஷன் பி மாசனா பேஸ் சாங்கு, ஆப்ஷன் சி தன்னை பற்றி தற்பெருமை கொள்ளும் சாங்கு, ஆப்ஷன் டி இது எதுவுமே இல்ல. ஆல் ஆஃப் தி அபவ். ஆல் ஆஃப் தி அபவ். ஆப்ஷன் சி மேபி இருக்கலாம். மூணுமே இருக்கு. மூணுமே இருக்கா? ஆனா இதுல சோகம் என்னன்னா 2019 ரிலீஸ் ஆன பாட்டு இன்னைய வரைக்கும் என் மண்டக்குள்ள ஏறல ஃப்ரெண்ட்ஸ். கேக்க முடிஞ்சா அந்த லைன்ல இருந்து நீ ஒரு 4 லைன் பாடியா, அந்த பாட்டுல இருந்து நீ 4 லைன் பாடியா. நீ வசரம் தொட்டா வேற லெவல் சாகோ, அதே 10 வாட்டி வரும். இல்லையே, 2வது லைன் வேற மாதிரி வருமே. ஒரு பேக்ரவுண்ட் வரும், அது அப்படியே வந்து இவரே சேனல்ல போட்டிருப்பாங்க. மகா ஜனங்களே பாத்துக்கோங்க, எஸ்கே அண்ணாவின் ஃபேனே வந்துட்டு இந்த பாட்டு தெரியலன்றாரு. ஆமா, இந்த பாட்டு ரீச் ஆகல. இது எஸ்கே அண்ணா ஃபேன்ன்றதையும் தாண்டி குழந்தைங்கிட்ட போய் கேட்டா இந்த பாட்டு பாடு அப்படின்னா அதுக்கப்புறம் பாடு, அதை எடுத்து பாடுவேன், வேற எதுவும் எனக்கு மனப்பாடம் தெரியல அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவாங்க. யா இதுவே நான் ரெடிதா சாங்க போட்டு ஒரு குட்டி குஞ்சாங்கிட்ட கேட்டாலும் கூட அவன் பாடுவாங்க. யா உங்களுக்கு புரியுதுங்களா? நான் இப்ப யார அடிக்கிறேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? அதெல்லாம் புரியுது எங்களுக்கு. இது புரிஞ்சு வர நான் ஒன்னே அடிக்கலையா, வேற ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கையா. ஸோ இந்த எபிசோடு வந்து அயலான் சீரீஸோட ஒன் ஆஃப் த பார்ட் தான். ஸோ இதோட கண்டினியூஷன்ஸ் வந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் வந்து அடுத்தடுத்த பார்ட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் ஆகி வரும். ஏன்னா அந்த டைம் டியூரேஷன் காரணமாக தான் நாங்கள் இந்த ஸ்ப்ளிட்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கேளுங்க அடுத்த எபிசோடு. தேங்க்ஸ் ஃபார் யங் திஸ் எபிசோட் ஆல்சோ.